everyone, the Gurukula Language School யூடியூப் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டென்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டான்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆனா அது எப்படி டான்ஸ் பண்ணும் அப்படின்னா, அதோட ப்ரோனோனை வச்சுதான் டான்ஸ் பண்ணுமா. இப்போ ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க ஒரு வேர்பை கரெக்டா சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த ப்ரோனோனோட ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஐ வந்தா அந்த வேர்ப் எப்படி மாறும், யூ வந்தா அந்த வேர்ப் அந்த டென்ஸ் கூட சேர்ந்து எப்படி மாறும், இதை நீங்க படிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய விஷயத்துல பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இல்ல நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க, முதல்ல நம்ம யாரை காப்பாத்திப்போம்? We will always save ourselves இல்லையா? நம்ம நம்மளை தான் காப்பாத்திப்போம் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பர்சனா நான் யாரை காப்பாத்துறேன்? ஐ. ஓகே, சிங்குலர், நான் மட்டும்தான் இல்லையா? இப்ப அதுவே செகண்ட், நான் வெளியே போறேன், நான் என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் அங்க பாக்குறேன், அங்க ரெண்டாவதா இன்னொருத்தவங்க ஹெல்ப்புக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அவங்கள தெரியும். இந்த சென்ஸ் எனக்கு அவங்க நெய்பரு இல்ல எனக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நான் அவங்களை என்ன சொல்வேன்? ஏய் நீங்க தானே, வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் யூ கம். தட்ஸ் ஆல். செகண்ட் நான் யாரை காப்பாத்தினேன்? யூ. அவங்கள காப்பாத்திட்டேன், ரெண்டாவது பர்சனை. மூணாவது நானும் அவங்களும் என்ன பண்றோம்? அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம் நிறைய பேர் அங்கங்க தனித்தனியா இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் அவங்க கிட்ட, சார் நீங்க அவங்களை காப்பாத்துங்க, நான் இவங்களை காப்பாத்துறேன் இப்படின்னு நான் சொல்றேன். அப்போ மூணாவதா நாங்க யாரை காப்பாத்துறோம்? ஹீ, ஷீ, அது, இட். அப்ப மூணாவது பர்சன் சிங்குலரா ஹீ, ஷீ, இட். அப்ப என்ன படிச்சோம்? முதல்ல நான் ஐய காப்பாத்திக்கிட்டேன், என்ன காப்பாத்திக்கிட்டேன். செகண்ட் பர்சன் யூ, நான் அவங்கள காப்பாத்தினேன். தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட். தட்ஸ் ஆல். இது சிங்குலர். ஒன்னு தானே இருந்துச்சு. இப்ப அதுவே ப்ளூரல் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேமிலியா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, an accident or trauma அப்படின்னா முதல்ல நம்ம ஃபேமிலியை காப்பாத்துவோம். we save ourselves. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல we. இப்ப நான் எங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறம் பின்னாடி வரோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியும் மாட்டிக்கிறாங்க, அவங்களையும் நாங்க காப்பாத்துறோம். செகண்ட் நாங்க யாரை காப்பாத்துறோம்? யூ. நான் அவங்கன்னு சொன்னாலும் இங்கிலீஷ்ல யூ தான். ஓகேங்களா? you go and save yourself அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல நான் யூக்கு என்ன சொல்லலாம்? hey you all come இல்லையா, நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றேன். that's all. இப்ப நான் ரெண்டாவது காப்பாத்தினதுக்கு அப்புறம் மூணாவது தேர்ட நான் சொல்றேன். தேர்ட்ல என்ன யாரை காப்பாத்துறோம்னா, நீங்க போய் அவங்களை காப்பாத்துங்க, நம்ம போய் இவங்களை காப்பாத்துவோம்னு ஃபேமிலியா போய் டிஃப்ரெண்ட் பீப்புளை காப்பாத்துறோம். அப்பனா தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல நான் என்ன சொன்னேன்? they. that's all. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல வி, செகண்ட் பர்சன் ப்ளூரல்ல யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல they. ஓகேங்களா? அவங்க. ஆனா அவங்க எனக்கு யாருமே தெரியாது, அதனாலதான் நம்ம மூணாவது மனுஷங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? பிகாஸ் அவங்களுக்கு நமக்கு தெரியாது. எஸ், சோ ஈஸி, ரைட்? சோ இதுதான் ப்ரொனவுன்ஸ்ல வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டென்ஸ் டிஃப்ரெண்டா டான்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஐ வந்தா டிஃப்ரெண்ட் ஆகும், வி வந்தா டிஃப்ரெண்ட் ஆகும், வேர்பு சம் டிஃப்ரெண்டா அது சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பண்றதுக்கு முன்னாடி திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப நல்லா ஈஸியா கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியா இது மாதிரி ஸ்டோரியும் வச்சு ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வியூ வீடியோஸ்ல நம்ம டிஃப்ரெண்டா பார்க்கலாம். தேங்க்யூ.